அன்பு தோழர்களே, அன்பு வணக்கம். நண்பர் ஒருத்தர் இந்த ஜாதகத்தை கொடுத்து எனக்கு எப்போது திருமணம் நடக்கும் என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். இவர் 1994 ஜூன் மாதம் 28ஆம் தேதி பிறந்திருக்கிறார். இவர் சதயம் நட்சத்திரத்தில் கும்ப ராசியில் மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறார். இவருக்கு தற்போது 32 வயது ஆகிறது. இவருக்கு லக்கணத்திலேயே கேது இருக்கிறது, 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது. அதனால் ராகு கேது ஜாதகம் என்று சொல்லியிருப்பார்கள். 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது, இதனால் செவ்வாய் தோஷமும் உள்ளது என்று சொல்லியிருப்பார்கள். இப்படிப்பட்ட ஜாதகத்துக்கு ராகு கேது உள்ள ஜாதகம்தான் வேண்டும் என்று தேடிக்கொண்டே இருந்திருப்பார்கள். மேலும் 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணாகவும் தேடிக்கொண்டே இருந்திருப்பார்கள். எப்படி தேடியும் 32 வயது வரை திருமணம் நடக்கவில்லை. காரணம் என்ன? எந்த வயதில்தான் திருமணம் நடக்கும்? லக்கணத்தில் கேது இருப்பதால் திருமணம் தடைப்பட்டதா? அது கிடையவே கிடையாது. 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் திருமணம் தடைப்பட்டதா? அதுவும் இல்லை. 2ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாயால் தான் திருமணம் தடைப்பட்டது. 2ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாயோடு கேது வந்து இணைகின்ற போதுதான் இவருக்கு திருமணம் நடக்கும். இவருடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் கேது இருக்கிறது. இந்த கேது கோச்சாரப்படி செவ்வாயோடு முதல் முறையில் இணையும் பொழுது இவருக்கு வயது 18 வயதாக இருந்திருக்கும். அது திருமண வயது இல்லை. கோச்சாரப்படி கேது 2வது முறை செவ்வாயோடு இணையும் போது இவருக்கு வயது 35 ஆகும். அப்போதுதான் திருமணம் நடக்கும். தற்போது 2026 கேது பகவான் சிம்ம ராசியில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார். 2029 தான் இந்த கேது பகவான் ரிஷப ராசியில் இருக்கும் செவ்வாயோடு இணையப் போகிறது. அப்போதுதான் செவ்வாய் தோஷம் நீங்கி இவருக்கு திருமணம் நடக்கும். இது மட்டும் இல்லாமல் 2026 மே மாதம் வரை இவருக்கு குருமகா திசை நடந்தது. இவருக்கு திருமணம் தடைப்பட்ட காரணம் 2ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாயே. இந்த செவ்வாயும் குருவும் 6, 8 என்ற அடிப்படையில் ராசி கட்டத்தில் இருக்கிறது. இதனாலேயே இவருக்கு குருமகா திசையில் திருமணம் நடக்காமல் இருந்தது. தற்போது சனி மகா திசை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சனி பகவானுக்கு செவ்வாய் 4ஆம் இடத்தில் கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது. மேலும் 2029 சனி பகவான் கோச்சாரப்படி லக்கணத்தில் இருக்கும் கேதுவோடு இணையப் போகிறார். அதே காலகட்டத்தில் 2029 2ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாயோடு கோச்சார கேது இணையப் போகிறார். இந்த 2 இடத்திலும் கேது செவ்வாய் தோஷங்கள் நிவர்த்தியாகப் போகிறது. அந்த காலகட்டத்தில் இவருக்கு திருமணம் நடக்கும். நேயர்களே, எளிதாக புரியும்படி புதிய கலைநயத்தோடு நவீன தொழில்நுட்பத்தில் உடனுக்குடன் ஜோதிட நிகழ்வுகளை அறிய லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.